ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்துடலாம். நான் உனக்கு கால் பண்ணலாமா, இப்போ நீ ஃப்ரீயா, நான் உனக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை ஆர் யூ ஃப்ரீ நவ், கேன் ஐ கால் யூ அப்படின்னு கேட்கலாம். நான் இப்போ ஃப்ரீயா, நான் கால் பண்ணட்டுமா, கேன் ஐ கால் யூ. எப்படி இருக்க, எப்படி இருக்க. நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இஸ் யுவர் ஃபேமிலி டூயிங் வெல் அப்படின்னு பார்த்தோம். சேம் லைக் தட் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இதை ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணு, இது ஸ்டேட்டஸில் வெய்யே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பிக்சரோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம ஃபியான்ஸுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்லோட் இட் ஆன் ஸ்டேட்டஸ். அப்லோட் இட் ஆன் ஸ்டேட்டஸ். யார் இது, யார் இது, இது எப்படி கேட்கலாம். இது யாரு, பார்க்கவே புதுசா இருக்கு, யார் இது அப்படின்னு கேட்கறத ஹூஸ் திஸ். ஹூஸ் திஸ் அப்படின்னா இது யாரு, யார் இது அப்படின்னு கேட்கறது ஹூஸ் திஸ். நெக்ஸ்ட், இதை குட்டீஸ் கிட்ட பேசினாலுமே அவங்க ஈஸியா ஸ்டார்டிங்ல இருந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க இங்கிலீஷ். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்டுமா, இத கேன் ஐ கால் யூ லேட்டர், கேன் ஐ கால் யூ லேட்டர். கேன் ஐ கால் யூ அப்படின்னா நான் உன்னை கூப்பிட்டுமா, கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்கறது. இல்லைன்னா கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் அப்புறமா உன்னை கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்றது. நீ எங்க இருந்து கூப்பிடுற, அதாவது ஒருத்தர் கால் பண்றாங்க, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. இது எப்படி கேட்கலாம், நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க, வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம். வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம் அப்படின்னா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கறது வேர் ஆர் யூ காலிங் ஃப்ரம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, இத புதுசா கால் பண்றவங்க கிட்ட கூட பேசலாம். ஏன்னா இப்போ கால் பண்றவங்க எல்லாருமே ஸ்கேம் பண்றதுக்கு ஹிந்தியில பேசுறாங்க, எப்படின்னு பேசுறாங்க இல்லையா. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சொல்லலாம். என்ன நடக்குது இங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட் இஸ் கோயிங் ஆன். இங்க என்ன நடக்குது இங்க அப்படிங்கிறத வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படி கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னா என்னென்ன போயிட்டு இருக்கு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்காது. உன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், ஏன் ஒரு மாதிரி சேடா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு, சேடா இருக்கேன் அப்படிங்கும்போது இல்லையே அப்படிங்கும்போது என் போய் சொல்லாத, உன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஐ சா யுவர் ஸ்டேட்டஸ். நான் வாட்ஸ்அப்ல உன் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அப்படிங்கிறத ஐ சா யுவர் ஸ்டேட்டஸ் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கலாம். உனக்கு என்ன ஆச்சு, வாட்ஸ் ஹேப்பன் டு யூ. வாட் இஸ் ஹேப்பன் டு யூ அப்படின்னு கேட்கறது தான் வாட்ஸ் ஹேப்பன் டு யூன்னு கேட்போம். வாட் இஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டா வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட்ஸ் ஹேப்பன் டு யூ, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன, ஏன் இப்படி இருக்கேன், உனக்கு என்னாச்சு இப்படி கேட்கறது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான் அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான். இது எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இங்கிலீஷ் நல்லாவே ஃப்ளூவெண்டா பேசலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டே டியூன், டாடா, பாய்.